கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று பல முக்கியமான செய்திகளுடன், குறிப்பாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான யுத்தங்களின் போது நாடு தழுவிய பல்வேறு விவரங்கள் சம்பந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு வந்திருக்கின்றேன். எனவே இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையான சம்பவம், 165 மாணவிகளுடைய உடல்கள் ஒரே இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய பயங்கரவாத தாக்குதலை ஈரான் மீது மேற்கொண்டது. காட்டுமிராண்டித்தனமான இந்த தாக்குதலில் 165 மாணவிகள் ஒரே இடத்துல இறந்திருக்கின்றார்கள். எனவே இந்த தாக்குதலில் இறந்த இந்த 165 மாணவிகளையும் ஒரே இடத்துல நிற்க வைத்து அந்த சுண்ணாம்பு கற்களால் அந்த கல்லறைகள் கட்டப்பட்டதாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே மிக மோசமான மனித குலத்துக்கு எதிரான போர்க்குற்றங்களை மீறுகின்ற செயற்பாட்டை அமெரிக்கா என்கின்ற ஒரு ஈவிரக்கமற்ற நாடும், இஸ்ரேல் என்ற ஒரு காட்டுமிராண்டி நாடும் மேற்கொண்டதாக அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த இடத்துல அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முறையான அறிக்கையை செய்தார்கள். எனவே மனித குலத்துக்கு எதிரான மற்றும் போர்க்குற்றங்கள் மீறிய செயற்பாடு என்று சொல்லி இந்த விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இதே வேளையில் ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமைகள் மீறல் சம்பந்தமாக ஐக்கிய நாடுகள் சபை கடும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றது. ஈரான் நாட்டில் கடந்த 28ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் ஐக்கிய நாடுகளினுடைய சாசனத்தை மீறியது என்று சொல்லியும், அந்த இறையாண்மை கொண்ட சில நாடுகள் மீது சில நாடுகள் தங்களுடைய இராணுவ பலத்தை பயன்படுத்தி மேற்கொள்வது கடுமையான கண்டனத்துக்குரிய செயற்பாடு என்று சொல்லி, குறிப்பாக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கிளி என்று கிழித்து வார்த்திருக்கின்றார்கள். கடுமையான கண்டனங்களால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதிநிதிகள் விமர்சித்திருக்கின்றார்கள். ஆனால் இது அமெரிக்காவுடைய அந்த 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 மூளை இல்லாத மண்டைகளுக்கும் இஸ்ரேலினுடைய எந்தவித வெறும் மண்டைகளுக்கும் ஏறுமா என்பது அநேகமாக பல்வேறு தரப்பினர்களுடைய சந்தேகங்களாக காணப்படுகின்றது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொள்கின்ற தாக்குதல் மனித உரிமைகள் மீறல்கள் என்பன ஐக்கிய நாடுகள் சபையால் கண்டனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் ஈரான் நாட்டால் மேற்கொள்ளப்படுகின்ற உள்நாட்டு மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் அரபு நாடுகள் மீதான தாக்குதல்களையும் இந்த இடத்துல ஐக்கிய நாடுகள் சபை கண்டித்திருக்கின்றது. ஈரானில் இதுவரை இறந்த மக்களுடைய எண்ணிக்கை 1000 பேர் உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. கடந்த 28ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான புத்திசுவாதீனமான மிலேச்சத்தனமான கொடூர தாக்குதலை மேற்கொண்ட அமெரிக்காவும் இஸ்ரேல் என்கின்ற நாடும் மேற்கொள்ளப்பட்ட மிக கேவலமான செயலால் சிறுவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. இதே வேளையில் அது நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை வரையில் 181 சிறுவர்கள் உட்பட 1097 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அத்துடன் 100 சிறுவர்கள் உட்பட 5400க்கு மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே தேவையற்ற பொதுமக்கள், இந்த சிறுவர்கள் இந்த யுத்தத்தில் எந்த பங்களிப்பும் செய்யாதவர்கள் மீது இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான மிக கேவலமான அசிங்கமான செயற்பாடுகளுக்கு உண்மையில் சகல நாடுகளும் தற்பொழுது கண்டித்து கொண்டு வருகின்ற நிலைப்பாட்டை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மத்திய கிழக்கில் சீர்குலையும் பொருளாதாரம், சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மத்திய கிழக்கில் இந்த ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதல் சம்பந்தமாக, இதன் விளைவாக ஈரான் அரபு நாடுகள் மீதும் திருப்பி இஸ்ரேல் நாட்டின் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இந்த தாக்குதல் காரணமாக தற்பொழுது ஹோர்முஸ் என்கின்ற அந்த நீரிணை மூடப்பட்டிருக்கின்றது. இந்த நீரிணையின் ஊடாக உலக வர்த்தக சந்தைக்கு எரிவாயுவினுடைய எண்ணெய், அதாவது உலகளாவிய எண்ணெயினுடைய இறக்குமதியில் 20% இந்த ஹோர்முஸ் நீரிணையின் ஊடாக செல்வதாகவும், இதன்போது ஹோர்முஸ் நீரிணை தற்சமயம் மூடப்பட்டிருப்பதால் பல்வேறு நெருக்கடிகளை உலக நாடுகள் சந்திக்கப் போகுது என்று சொல்லியும், மிகப்பெரிய பொருளாதார சீர்குலைவு உலக நாடுகளுக்கு வரப்போகுது என்று சொல்லியும் IMF என்கின்ற அந்த சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது.
ஈரான் நாடு உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்வதை அதிரடியாக தடுத்திருக்கின்றது. எனவே ஈரான் நாட்டினுடைய இந்த அதிரடி தடுப்பு பல்வேறு நாடுகளையும் அச்சநிலைக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த போர் தொடர்ந்து நீடிக்கின்ற அந்த நிலை காரணமாக ஈரான் நாட்டினுடைய மக்களுக்கான உணவு சேமிப்பை கருத்தில் கொண்டு ஈரான் நாட்டிலிருந்து உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கின்ற அனைத்து உணவுப் பொருட்களையும் அதிரடியாக தடுத்திருக்கின்றது ஈரான் நாடு. தாக்குதலுக்கு ஒத்துழைக்காதன் காரணமாக நாட்டுடைய அனைத்து வர்த்தக தொடர்புகளையும் அமெரிக்கா நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தியிருக்கின்றார். அமெரிக்கா நாட்டினுடைய டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நாடுகளில் தன்னுடைய விமானத்தளங்களையும் விமான ஓடு பாதைகளையும் நிறுவி அந்த நாட்டிலிருந்து வெளியேறி ஏனைய நாடுகளை தாக்கி மீண்டும் அந்த நாடுகளுக்கு ராஜா மாதிரி இறங்குகின்ற நிலை இதுவரை காலம் ஏற்பட்டது. தற்சமயம் இந்த அமெரிக்கா யுத்தத்தின் போது பல்வேறு நாடுகள், குறிப்பாக அரபு நாடுகள் உட்பட ஸ்பெயின், யூகே என்கின்ற பல்வேறு நாடுகள், அதாவது ஐரோப்பிய நாடுகள் வரையிலான பல்வேறு நாடுகள் இந்த தங்களுடைய நாடுகளில் நிலைத்திருக்கின்ற அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை நீங்கள் பயன்படுத்த முடியாது, அதாவது எங்களுடைய நாட்டிலிருந்து விமானங்களை நீங்கள் எடுத்து சென்று ஈரானை தாக்கிவிட்டு மீண்டும் வந்து இங்கே இறங்க முடியாது என்று சொல்லி கடுமையான எச்சரிக்கைகளையும் தடைகளையும் விதித்திருக்கின்றார்கள். குறிப்பாக பல்வேறு அரபு நாடுகள் இந்த தடையை விதித்திருக்கின்றார்கள். இதே போல யூகே என்கின்ற நாடும் தன்னுடைய ஒரு தளத்திலிருந்து இவ்வாறு அமெரிக்காவுடைய அரசாங்கம் அந்த இராணுவ தளங்களிலிருந்து வெளியேறி ஈரானை தாக்குவதற்கு தடை விதித்திருக்கின்றது. எல்லாத்தையும் விட ஒருபடி மேலாக சென்று ஸ்பெயின் நாடு தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய நாட்டினுடைய இராணுவ தளங்களை ஈரானுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்த முடியாது என்று சொல்லி வெட்டொன்று துண்டு இரண்டாக கடுமையான கட்டளையை பிறப்பித்திருக்கின்றது. இதன் காரணமாக மிக மோசமாக ஆத்திரமடைந்த இந்த ட்ரம் என்கின்ற மரமண்டை என்ன செய்திருக்கின்றார் என்று சொன்னால், இந்த ஸ்பெயின் நாட்டின் மீது கடுமையான தொடர்புகளை தான் துண்டிப்பதாகவும் வர்த்தக உறவுகள் அனைத்தையும் நிறுத்தப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஸ்பெயின் நாடு ஒரு பொருளாதாரத்தில் தன்னிறைவு கொண்ட நாடு. எனவே இந்த நாட்டின் மீது எந்த பொருளாதார தடைகளையும் ஏற்படுத்த முடியாது. எனவே நீ வேணுமெண்டா விதிக்கப்பட்டு போவன் என்று சொல்லி ஸ்பெயின் பிரதமர் கூறியதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த கேர்மூஸ் நீரிணை தற்சமயம் மூடப்பட்டிருக்கின்றது. இந்த கேர்மூஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் உலக எண்ணெய் கப்பல்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உடனடியாக அமெரிக்கா தலையிடும் என்று சொல்லி இந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இருக்கிறார் தானே, அவர் அந்த கொஞ்சம் குறைந்த அறிவுள்ளவர், அவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னால் தங்களுடைய நாட்டினுடைய கடற்படையை பயன்படுத்தி அந்த நாட்டினுடைய டேங்கர்களை, அதாவது தடைப்பட்டிருக்கின்ற கேர்மூஸ் நீருடைய 2 பக்கமும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற நூற்றுக்கணக்கான கப்பல்களுக்கு தான் பாதுகாப்பு வழங்குவது என்று சொல்லியிருக்கின்றார். எனவே இவர் எவ்வாறான பாதுகாப்பு வழங்கப் போகிறார் என்று சொல்லி இனித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே மிகப்பெரிய, அதாவது ஏற்கனவே ரஷ்யா மற்றும் சீனா என்பன நெருப்போட விளையாட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுகளை தற்பொழுது இந்த அமெரிக்கா அனுபவித்துக் கொண்டு வருகின்றது. தற்சமயம் இந்த அமெரிக்கா என்ன செய்திருக்கு சொன்னால், தான் 11 ஈரானுடைய கப்பல்களை தாக்கி அழித்திருப்பதாகவும் ஈரானுடைய கடல் ஆதிக்கம் தற்பொழுது செயலிழந்திருப்பதாகவும் தாங்கள் கடலிலே ஆதிக்கம் செலுத்துவோம் என்று சொல்லியும் ஒரு மேற்தட்டி இருக்கின்றார்கள். எனவே இது சம்பந்தமான உண்மையான சம்பவங்கள், இதுவரை உண்மையான தகவல்கள் சரியான முறையில் வெளியாகவில்லை. சில கப்பல்களை அவர்கள் அடித்து தாட்டிருக்கின்றார்கள் தான். எனவே உண்மையான தகவல்கள் வெளியேறவில்லை. இலங்கையினுடைய தெற்கு கடற்பரப்பில் ஈரானிய போர்க்கப்பல் ஒன்று அமெரிக்காவில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 100 பேர் பலியாக இருக்கின்றார்கள், 35 பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள், சுமார் 50 பேர் காணாமற் போயிருக்கின்றார்கள். இலங்கையினுடைய தென்பகுதி கடற்பரப்பான முகாலி துறைமுகத்திலிருந்து சுமார் 25 கடல் மைல் தூரத்தில் ஈரானுக்கு சொந்தமான போர்க்கப்பல் ஒன்று மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது. நீர்மூழ்கி, அதாவது அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பலிலிருந்து டோர்பீடோ என்கின்ற அந்த ஏவுகணையால் கடலினுடைய மேற்பரப்பில் சென்று கொண்டிருக்கின்ற இன்னொரு கப்பலை தாக்குகின்ற அந்த உத்தி கையாளப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 1ஆம் உலக யுத்தங்களில் ஏர்மன் என்கின்ற நாடு தன்னுடைய யூபோட் என்கின்ற மிக சக்தி வாய்ந்த நீர்மூழ்கி கப்பலால் உலகத்தினுடைய பல வல்லரசு நாடுகளினுடைய கடற்கலங்கள் அனைத்தையும் அழித்த சம்பவத்திற்கு ஒப்பாக பார்க்கப்படுகின்றது. எனவே இவ்வாறு செய்த ஏர்மன் நாடு இறுதியில் என்ன நடந்தது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இதே போலதான் அமெரிக்காவும்
தன்னுடைய அந்த இடங்கள் தெரியாமல் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கலாம் என்று சொல்லி தற்பொழுது பல ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானிய கப்பலை நீர்மூழ்கி மூலம் நாங்கள் தான் அடித்தோம் என்று சொல்லி அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளர் ஒரு எக்காரம் விட்டிருக்கின்றார். எனவே இலங்கையினுடைய அண்மித்த கடற்பரப்பில் சென்று கொண்டிருந்த ஈரானிய போர்க்கப்பலை தாங்கள் தான் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து தாக்குதல் மேற்கொண்டு அழித்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே இவருடைய அந்த கொக்கரிப்பு எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கப் போகுது என்பது பொறுத்திருந்தால் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதே வேளையில் இந்த ஈரானுடைய போர்க்கப்பலிலிருந்து தங்களுக்கான பாதுகாப்பு சம்பந்தமான சமீட்சைகளை அந்த காலி கடல் துறைமுகத்திலிருந்து 25 கடல் மைல் தூரத்தில் சென்று கொண்டிருந்த ஈரான் கப்பல் தாக்கப்பட்டதை அடுத்து ஈரானிய படையினர் தங்களை பாதுகாப்பதற்காக வளமையாக கடலில் மேற்கொள்கின்ற அந்த சமீட்சைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதன் பின்னர் இலங்கையினுடைய கடற்படையினர் அந்த கப்பலை சென்று பாதுகாத்திருக்கின்றார்கள். அந்த கப்பலில் இருந்த நூற்றுக்கணக்கான இறந்த உடல்களை தற்பொழுது மீட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 78 பேர் வரை மீட்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஆரம்பத்தில் 35 பேர் என்று சொல்லப்படுகின்றது. சில ஊடகங்களில் 78 பேர் என்று சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக இலங்கை மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள் ஆப்பிட்டிருப்பதாகவும் இலங்கை வலிந்து இந்த போருக்குள் இறங்கி இருப்பதாக பல்வேறு ஆய்வாளர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். இதன் போது இலங்கை அரசாங்கத்தால் தாங்கள் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை, அதாவது ஒரு உதவியொன்று கோரப்பட்டதன் பேரில் அவர்களை நாங்கள் பாதுகாத்திருக்கின்றோம், மற்றும்படி எந்தவித சார்பாகவோ எதிராகவோ நாங்கள் செயற்படவில்லை என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்தால் கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இலங்கை அரசாங்கம் மத்திய கிழக்கு மோதலில் இடைத்தரகராகவோ அல்லது இரியாகவோ கூடா என்று சொல்லி இலங்கையினுடைய வாராந்த செய்தியாளர் மாட்டில் பேசவல்ல அந்த பாராளுமன்ற பேச்சாளர் நலிந்த ஏதிச ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். இதேவேளையில் இலங்கையினுடைய இராணுவத்தினர் உயர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். உயர்ந்த எச்சரிக்கையுடன் பாதுகாப்பு தீவிரப்படுத்தியிருக்கின்றார்கள். இலங்கையினுடைய வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் தூதரகங்கள் போன்றவற்றுக்கு தற்பொழுது உயர் தீவிர பாதுகாப்பை அளித்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கின்ற போது மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வருகின்ற போர் காரணமாக இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளினுடைய தூதரகங்கள் இலங்கையில் தாக்கப்படலாம் என்று சொல்லி கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த உயர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற மற்றும் ஏனைய தூதரகங்களுக்கு இலங்கையினுடைய முப்படையினரும் வழங்கி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த கர்மோஷ் நீரிணை மூடப்பட்டதால் இலங்கைக்கு எந்தவித பொருளாதார பாதிப்பும் இல்லை என்று சொல்லி இலங்கையினுடைய அமைச்சர் ஒருவர், அதாவது விஜித கோரத் என்கின்ற இலங்கை அமைச்சர் ஒருவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இந்த கர்மோஸ் நீரிணையினூடாகத்தான் இலங்கை பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்கின்றது என்ற மாதிரி இல்லாமல் ஆப்பிரிக்கா நாடுகளை சுற்றி மாற்று வழியினூடாகவும் இந்த பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்கிறதுக்கு இலங்கை தயாராக இருப்பதாகவும் அதன் காரணமாக கர்மோஸ் வளைகுடாவில் உள்ள அந்த நீரிணை மூடப்பட்டதால் இலங்கைக்கு எந்தவித பொருளாதார நெருக்கடிகளோ அல்லது எண்ணெய் வளங்களில் பாதிப்புகளோ ஏற்படாது என்று சொல்லி வெளிவிவகார அமைச்சர் விஜித கோரத் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். மத்திய கிழக்கினுடைய அந்த பதற்றம் காரணமாக சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இலங்கையில் சுமார் 10,000 சுற்றுலா பிரயாணிகள் சிக்கி தவிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இவர்களுக்கான மாற்று ஏற்பாட்டு நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவர்கள் எதிர்வருகின்ற 14 நாட்களுக்கு எதிர்வருகின்ற 14 நாட்களுக்கு இந்த சுற்றுலா விசா நீடிக்கப்பட்டிருப்பதாகவும் செல்லுபடியாகும் காலப்பகுதியை நீடித்திருப்பதாகவும் இலங்கையினுடைய அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. மோடிக்கு நன்றி தெரிவித்த நெத்தன்யாகு இலங்கை இந்த இஸ்ரேல் நாட்டினுடைய அண்மைய காலங்களில் இஸ்ரேல், அமெரிக்கா நாடுகளுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொள்கின்ற உறவுகள் சம்பந்தமாக பல சமூக ஊடகங்களில் அவரை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. மோடி தலைகுனிய அளவுக்கு மானக்கேட்டை ஏற்படுத்தியிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இந்தியாவுடைய தரத்தை, இந்தியாவுடைய அந்த பவரை இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்றமை காரணமாக இவர் 30 ஆண்டு காலம் பின்னுக்கு நோக்கி நகர்த்தியிருக்கிறார் என்று சொல்லியும் இந்தியாவுடைய அந்த அதிகாரம், அந்த பவர் என்கின்ற அந்த வலிமையை இவர் வலுவிழந்ததாக செய்திருக்கின்றார் என்று சொல்லி பல்வேறு ஊடகங்கள் குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில்
ஈரானுக்கு அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்றமைக்கு மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக நெத்தன்யாகு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனது சிறந்த நண்பரான நரேந்திர மோடியுடன் நான் நேற்று நீண்ட நேரம் பேசினேன். இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்றதால் உண்மைக்காக குரல் கொடுத்தமைக்காகவும் இந்திய மக்கள் அளப்பரிய நட்புறவிற்கும் அவருக்கு எனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டேன் என்று சொல்லி இந்த இஸ்ரேல் ஜனாதிபதி நெத்தன்யாகு என்கின்றவர் தெரிவித்திருக்கின்றார். இவர் பல்வேறு நாடுகளால் போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தார். ஏனென்று சொன்னால் இந்த காசா யுத்தத்தில் 70,000 மக்களை கொன்று அவர்களுடைய அந்த உயிர்களை குடித்தவர் என்றுதான் இந்த இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு கூறப்பட்டு வருகின்றார். இவ்வாறு உலக மக்களுடைய உயிர்களை எடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடியவன் தான் இந்த இஸ்ரேல் நாட்டு பிரதமர் நெத்தன்யாகு. எனவே இவ்வாறு உலக நடப்புகளை தெரிந்திருந்தும் நரேந்திர மோடி இவருடன் தொடர்புகளை ஏற்படுத்தியவை ஒரு கீழ்த்தரமான செயற்பாடு என்று சொல்லி இந்தியாவிலிருந்து வெளிவருகின்ற பல்வேறு சமூக ஊடகங்கள் இவரை கண்டித்திருந்தமையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தீவிரம், 52 பேர் உயிரிழப்பு, ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலை தொடர்ந்து அதாவது ஈரான் நாட்டின் மீது இந்த இஸ்ரேல் நாடு அமெரிக்கா நாடு மேற்கொள்ளப்பட்ட கடந்த 28ஆம் தேதியின் தாக்குதலின் பிறகு லெபனான் நாட்டிலிருந்து இயங்குகின்ற ஹிஸ்புல்லா என்கின்ற அந்த போராளிகள் இஸ்ரேல் நாட்டின் மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக லெபனான் நாட்டின் மீது இஸ்ரேல் நாடு லெபனான் நாட்டின் மீது ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் தங்கியிருக்கின்ற அவ்வாறான அந்த கிராமங்கள் மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமில்லாமல் அந்த லெபனான் நாட்டில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா அந்த போராளிகள் வசிக்கின்ற அந்த பிரதேசத்தை உள்ளடக்கிய 50 கிராமங்களிலிருந்து மக்களை உடனடியாக வெளியேறுமாறும் இந்த இஸ்ரேல் நாடு அறிவித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த இஸ்ரேல் நாடு தரைவழியான தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்களாகவும் இதன் காரணமாக ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இஸ்ரேல் தரைப்படையினருக்கும் கடுமையான யுத்தங்கள் அங்கு நடைபெறுவதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எது எப்படியோ நீதி நிலைத்திருக்க வேண்டும், அநியாயம் அழிய வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாகவும் உங்களுடைய கருத்தாகவும் இருக்கும். இதே வேளையில் இனி தற்காப்புக்கு இடமில்லை, அதிரடி தாக்குதல் தான் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. என்னடா அறிவிப்பு செய்கிறீர்கள்? ஏற்கனவே நீங்கள் தற்காப்பு என்று சொல்லித்தான் இந்த ஈரான் நாட்டின் மீது ஆயிரக்கணக்கான குழந்தைகளையும் பொதுமையும் கொன்று குவித்திருக்கின்றீர்கள். இதுக்கு காணாது என்று சொல்லி இனி தற்காப்பு நடவடிக்கையில் நீங்கள் ஐடியாக இருந்த ஆட்கள் மாதிரி போகாமல் சும்மா இருந்த ஆட்களை ஈரான் தாக்கின மாதிரி உங்கள் கதை யாருக்கு நீங்கள் உங்களுடைய அந்த பைப்பை யாருக்கு போகிறது? எனவே இப்போ என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் இந்த அதிரடி தாக்குதல் தான் என்று சொல்லியிருக்கின்றது. இஸ்ரேல் நாட்டினுடைய மையப்பகுதிகள் இஸ்ரேல் பிரதமருடைய அந்த அலுவலகங்கள் மீது கூட ஈரான் ஏவுகணைகள் துல்லியமாக கொண்டு வருகின்றன. இதன் காரணமாக சினமடைந்த இஸ்ரேலினுடைய பிரதமர் இவ்வாறான கருத்துக்களை நான் ஏற்கனவே என்னுடைய செய்தியில் கூறியிருக்கின்றேன். அமெரிக்கா ஜனாதிபதியும் சித்த சுவாதீனம் பிடித்தவர் மாதிரி தான் அவருடைய கதைகள் காணப்படுகின்றது. எனவே இஸ்ரேல் நாட்டு பிரதமர் கூட அவருக்கு ஈக்குவலாக சித்த சுவாதீனம் பிடித்தவர் போல்தான் அவருடைய கருத்துக்களும் காணப்படுகின்றது. இதே வேளையில் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒன்றை மூடி இருக்கின்றது சவுதி அரேபியா. ஈரான் நாடு இந்த அரபு நாடுகளில் இருக்கின்ற ஈரான் நாடு கடந்த 28ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய அந்த கோர தாக்குதலுக்கு பின்னணியில் பிறகு இந்த ஈரானை சுற்றி இருக்கின்ற அரபு நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்கா நிலைகள் மீதும் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த தாக்குதலை மேற்கொள்ளப்படுகின்ற போது மேற்கொள்வதற்கு முன்னரே அந்த படைத்தளங்களை விட்டு அமெரிக்கா இராணுவத்தினர் தப்பியோடி அந்த ஈரான், கட்டார், குவைத், சவுதி அரேபியா போன்ற பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற அந்த நட்சத்திர விடுதி கோட்டல்களில் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமான தகவல்கள் கிடைத்து ஈரான் அந்த கோட்டல்களையும் தாக்கி வருகின்றது. எனவே ஆயிரக்கணக்கான அமெரிக்கா வீரர்களுடைய உடல்கள் தற்பொழுது அமெரிக்காவுக்கு பார்சல் கட்டி எடுத்துச் செல்லப்படுகின்றது. சிலர்களுடைய உடல்களை மீட்க முடியாமல் அவர்களுடைய அந்த
எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் அவ்வாறு அவர்களுடைய ஆயுதத்தால் சிதைத்திருக்கின்றார்கள். அதாவது இஸ்ரேலினுடைய ஈரானுடைய ஆயுதங்கள் வெடித்த இடத்துல அமெரிக்கா இராணுவத்தினருடைய உடல்களை கூட மீட்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய உடல்கள் சிதைந்திருப்பதன் காரணமாக தற்பொழுது இவர்களுடைய சிலர்களுடைய உடல்களுக்கு பதிலாக ஒரு துண்டையும் அமெரிக்கா நாட்டினுடைய தேசிய கொடியையும் அந்த இறந்தவர்களுடைய உரிமையாளரான தாய்க்கோ அல்லது மனைவிக்கோ சகோதரர்களுக்கோ அமெரிக்காவில் கொண்டு சென்று படையினர் கொடுத்து வருகின்றார்கள். இது அந்த தாய் தந்தையரை மிகவும் கவலை அடைய வைத்திருக்கின்றது. நூற்றுக்கணக்கான அமெரிக்கா இராணுவத்தினர் இறந்ததாக செய்திகள் தெரிவித்த போதும் ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் இறந்திருப்பதாக தற்பொழுது உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றது. உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகின்றேன். இஸ்ரேல் நாட்டினுடையதும் அமெரிக்கா நாட்டினுடையதும் இழப்புகள் ஒருபோதும் சரியாக வெளியுலகுக்கு காட்டப்படுவதில்லை. அவ்வாறு காட்டுகின்ற ஊடகங்களை கூட அவர்கள் சும்மா விட மாட்டார்கள். எனவே ஊடகங்கள் அவர்கள் சொல்வதைத்தான் தெரிவிப்பார்கள். 100 பேர் செத்தது என்று சொன்னால் அமெரிக்கா இராணுவத்தினருடைய 100 அமெரிக்கா இராணுவ வீரர்கள் இறந்தது என்று சொன்னால் அவர்கள் ஒரு இராணுவத்தினர் காயப்பட்டது என்று சொல்வார்கள். இதே போலதான் இஸ்ரேல் நாட்டிலும் 100 இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது என்று சொன்னால் ஒரு பொதுமகன் காயப்பட்டிருக்கின்றார் என்று தான் சொல்வார்கள். எனவே இவர்களுடைய அந்த உருளிகளும் பிறலிகளும் தற்பொழுது உலக நாடுகள் நன்கு விளங்கி கொண்டிருந்த நிலையில தான் காணப்படுகின்றது. இதுவரை மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து 900 பேர் வெளியேறியதாக கூறப்படுகின்றது. எனவே அமெரிக்கா தற்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பாதுகாப்பு தரலாம் என்று சொல்லித்தான் அந்த நாடுகளில் பல்வேறு இராணுவ தளங்களை நிறுவியிருக்கின்றது. இந்த இராணுவ தளங்களுக்கு தேவையான பண உதவிகளை கூட அந்த நாடுகளினுடைய அரசாங்கத்திலிருந்து தான் கறந்திருக்கின்றது. எப்படி என்று பார்க்கிறீர்கள் தானே? அதாவது நாங்கள் இராணுவத்தை தரலாம், எங்களுடைய விமான ஓடுபாலை தளங்களை வைத்திருங்கள், எங்களுடைய ஆயுதங்களை வைத்திருங்கள், எங்களுக்கு எதிரான நாடுகளின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று சொல்லி அந்த அமெரிக்கா இராணுவத்தை கொண்டு வந்து ரக்கி அந்த இடங்களில் இராணுவ முகாம்களை போட்டு இருக்கிறதிலிருந்து சகல செலவினங்களையும் அந்த நாடுகள் தான் அமெரிக்காவுக்கு செலுத்த வேண்டியிருந்தது. எப்படி என்று பாருங்கள். எனவே இதன் காரணமாகத்தான் தற்பொழுது ஈரான் இவர்களை ஷெல்லடை போட்டு வேட்டையாடி வருகின்றது. தற்பொழுது இந்த ஈரான் இருக்குத்தானே, இந்த ஈரான் நாட்டுக்குள்ளே அமெரிக்கா நாட்டினுடைய CIA என்கின்ற புலனாய்வு பிரிவினரும் இஸ்ரேல் நாட்டினுடைய மொசாட் என்கின்ற அந்த புலனாய்வு பிரிவினரும் தங்களுடைய அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது. ஈரான் நாட்டில் கடந்த 45 வருடங்களாக யுத்த சூழ்நிலை, பொருளாதார தடைகளை அமெரிக்கா போன்ற சர்வதேச நாடுகள் விதித்ததன் காரணமாக அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மற்றும் தலைக்குரிய வருமானங்கள் மிக குறைந்த நிலையில் காணப்படுவதை பயன்படுத்தி இஸ்ரேலினுடைய மொசாட் என்கின்ற அந்த புலனாய்வு பிரிவும் அமெரிக்காவுடைய CIA என்கின்ற அந்த புலனாய்வு பிரிவும் பல லட்சங்களையும் பல கோடிகளையும் பல மில்லியன் ரூபாய்களையும் செலவழித்து அங்குள்ளவர்களுக்கு அந்த பணத்தை வழங்கி அவர்களுக்கு ஆசைகளை காட்டி தங்களுக்கு புலனாய்வு தகவல்களை வழங்குமாறு ஈரான் மக்களிடம் கேட்டதற்கிணங்க சில ஈரான் மக்கள் இவ்வாறு இவர்களுடைய அந்த நயவஞ்சனை இணங்கி அவர்களுக்கு காட்டிக் கொடுப்பு வேலைகளை செய்து வருகின்றார்கள். இதன் காரணமாக ஈரான் நாட்டினுடைய கடந்த 28ஆம் தேதி ஈரான் நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற மத தலைவர் உட்பட 8 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இராணுவ தளபதிகள், அயத்துல்லா கமேனி என்று சொல்லப்படுகின்ற மிக உயர்ந்த மதத்தலைவர் உட்பட 8 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதைவிட அவ்வப்போது போர் வீரர்கள், இராணுவ தளபதிகள் மற்றும் அரச அமைச்சர்கள், விஞ்ஞானிகள் என்று சொல்லி அணு ஆயுத விஞ்ஞானிகள் என்று சொல்லி பல்வேறு தரப்பினர்களை இந்த அமெரிக்காவுடைய CIA என்கின்ற புலனாய்வு பிரிவும் இஸ்ரேலினுடைய மொசாட் என்கின்ற புலனாய்வு பிரிவும் சர்வசாதாரணமாக போட்டு தாக்கி கொண்டு வருகின்றார்கள். தற்பொழுது இவர்களை கையெடுக்கின்ற வேலைகளை ஈரான் அரசாங்கம் இறுக்கமாக மேற்கொண்டதன் விளைவாக இந்த CIAயினுடைய நடமாட்டங்களும் மொசாட்டினுடைய நடமாட்டங்களும் அங்கு அரிதாக காணப்படுகிறது. இருந்த போதும் தங்களுடைய பணத்தை வீசி இறைத்து அவர்கள் தங்களுடைய புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். இதனை தடுப்பதற்காக ஈரான் அரசாங்கம் 5 குழுக்களை அமைத்து இந்த மொசாட்டை ஒழிக்கிறதுக்கும் CIA ஒழிக்கிறதுக்கும் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால்
கடந்த 28ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு இதற்கு முன்னைய காலங்களில் உள்ளிருந்து தாக்குதல்களை நடத்துவார்கள். கடந்த 28ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் உள்ளிருந்து எந்தவித தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி செய்திகள் வெளியாகிருக்கின்றது. எனவே ஈரானுடைய இராணுவத்தினர், ஈரானுடைய புலனாய்வு பிரிவு மிகச்சிறந்த நிலையை அடைந்திருக்கின்றது. ஈரான் இந்த வேலையை ஏற்கனவே செய்திருந்தால் எத்தனையோ உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் என்பது பல இராணுவ ஆய்வாளர்களுடைய கருத்தாக காணப்படுகின்றது. இதேவேளை அமெரிக்காவினுடைய டிஸ்கேஆர் என்கின்ற ஒரு கப்பல் தாக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகிருக்கின்றது. இந்த கப்பல் தாக்கப்பட்டு எரிந்ததாக கூறப்படுகின்றது. ஆனபோதும் இந்த தகவல் சம்பந்தமான முழுமையான செய்திகளை இதுவரை நாங்கள் அறிய கிடைக்கவில்லை. இந்த செய்தி எமக்கு முழுமையாக கிடைத்ததும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஈரான் நாட்டிலிருந்து ஈராக் நாட்டினுடைய குர்திஸ் படைத்தலைமையகம் மீது ராக்கெட் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த அமெரிக்கா இருக்குத்தானே, அமெரிக்கா தன்னுடைய இந்த எல்லா செயற்பாடுகளையும், எல்லா கீழ்த்தரமான செயற்பாடுகளையும் மேற்கொண்டு விட்டு இப்பொழுது இந்த ஈரானில் இருக்கின்ற குர்திஸ் என்கின்ற அந்த இன மக்களை ஈரானுக்கு எதிராக தூண்டிவிட்டு அவர்களுக்கு ஆயுத சப்ளைகளை வழங்கி தாங்கள் உங்களுக்கு பின்னால் இருக்கிறோம், ஈரானுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்குங்கள் என்று சொல்லி அவர்கள் கூட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக குர்திஸுடைய இராணுவ தலைமையகத்தின் மீது ஈரான் ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. எங்கள் மீது தொட்டாய் என்று சொன்னால் உனக்கு நடக்கிற கதையை வேறு என்கின்ற மாதிரி தான் இந்த தாக்குதலை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதே வேளையில் ஈரான் நாட்டின் இதுவரை இஸ்ரேல் நாட்டினுடைய 90 ஆளில்லாத விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகின்றது. சில விமானங்கள் நேரடியாக ஈரானுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்தவித ஆடாமல் குலுங்காமல் அப்படியே தரையிறக்கியதாக கூறப்படுகின்றது. இந்த விமானங்கள் அனைத்தும் அப்படியே அள்ளி சீனாக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த தொழில்நுட்பம், அந்த ஆளில்லா விமானங்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்பங்களை பற்றி அறிந்து அதனுடைய மேம்பட்ட தரத்தை சீனா தயாரிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. துள்ளின மாடு பொதி சுமக்கும் என்று சொல்லுவார்கள். அமெரிக்கா இந்த துள்ளின மாடு மாதிரி தான் செயற்படுகின்றது. எதிர்காலத்தில் அமெரிக்கா அழியக்கூடிய நிலை கூட உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. பாபா பங்காவுடைய தீர்க்க தரிசனத்தில் ஏற்கனவே கூறியது போல மிக நீண்ட காலத்துக்கு முன்னரே கூறியிருக்கின்றார், இந்த 3ஆம் உலக யுத்தம் ஒன்று வருமாக இருந்தால் அமெரிக்கா முற்றுமுழுதாக அழியும் என்று சொல்லியும் அதற்கு பிறகு அந்த உலக வல்லரசு தன்மையை ரஷ்யா தான் பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லியும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். எனவே இந்த கண் தெரியாத ஒரு பொன் பிள்ளை தான் இந்த தீர்க்க தரிசன கருத்தை கூறியிருக்கின்றார். எனவே இந்த கருத்து பலிக்குமா என்பதுதான் தற்பொழுது பல்வேறு அரசியல் ஆய்வாளர்களுடைய சந்தேகமாக பார்க்கப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு செய்தியில் வந்து உங்களுடன் கலந்து கொள்ளும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.